ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவலுக்கு வந்துடும். சின்ன லெவலில் தான் இப்போ இருக்கோம். பார்த்தீங்கன்னா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொத்த மாட்டேன் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு. என்ன அவர் ஏழை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி தான் வச்சுருக்காரு. ஸோ வாங்க இந்த வீட்டை கூட காசுக்கு படிக்கிறதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் வாங்க போகிறேன்னு போகிறாரு. மொட்டை மண்டை வாங்க அப்படியே பார்ப்போம். வாங்க அப்படியே போவோம். வாங்க அப்படியே நேராக போவோம். இந்த வண்டிக்கு கூட இந்த காசு கொடுக்கணும். இந்த வண்டிக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கும் ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். வாங்கம்மா மொத்தமாக 10 கோடியை வந்து கேட்போம். கொடுக்கலன்னா இல்லை அந்த எல்லாம் வெளியே கூட அழகான ஒரு பைக் நிற்கிது. ஸோ வாங்க அவன்கிட்ட போய் கேட்போம். ஒரு 10,000 ரூபா வாங்குவோம் அவன்கிட்டருந்து. வாங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் வாங்கலாம். இருக்கியாடா கூப்பிடுவோம் வரேன்னு பார்ப்போம். என்னடா வேணும் உனக்கு? காசு வேணுமா? ஆமாடா காசு வேணும்டா. இந்த தாடா காசு இல்லைடா. என் தம்பிகிட்ட கொடுத்து விட்றேன். சரிடா நான் காசு வாங்க அப்படியே காசு எடுக்க போகலாம். எப்போ பார்த்தாலும் வந்துடுதான். இப்போ நம்மளுக்கே காசு வாங்க காசுலேருந்து எடுக்கலாம். காசு வெறும் பார்த்தியா? சரி காசு எடுப்போம். எடுத்தாச்சு நேராக போய் நம்மளே கொடுத்து வந்துடுவான். கீழேருந்து வர்றதுக்கு ஒரு சட்டையை மாட்டியாச்சு. குள்ளுன்னு இருக்கணும். அப்பப்போ இந்த சட்டைலாம் மாட்டிகிட்டே இருக்கணும். ஒரு பனியெல்லாம். வாங்க எங்கடா இருக்க? தாடா காசை தேங்க்ஸா காசு கொடுத்துருக்கு. பாய்டா நான் போயிட்டு அடுத்து உனக்கு நான் இஎம்ஐயில் காசு அனுப்பிடுறேன். பாய்டா அவன் வாங்க போவான். அவன்கிட்டருந்து ஒரு காசு வாங்கியாச்சு. வாங்க அந்த பைக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன நம்ம எடுக்கிற காசுக்கு வாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க. அப்படியே நம்ம காசு கிடச்சோடனே வாங்க முடியும். வாங்க அப்படியே போவோம். வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம். காசை வாங்கிட்டு வாங்க. காசு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். 10 லட்சம் வீட்டுக்கு எவ்வளோன்னு தெரியல. கொடுத்துடுவோம். ஃபோன்லேருந்தே அனுப்பிடுவோம் காசு இஎம்ஐலேருந்து. வாங்க காசு இருக்கா? காசுலேருந்து நம்மளை இல்லை எடுப்போம். வாங்க உங்களுக்கு நான் நல்லா தெரியனால உங்கள் ஸ்க்ரீன்லேயே நான் காமிக்கிறேன். அந்த காசு ரேட்டை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளை இவ்வளோ ரூபா அவனுக்கு ஃபஸ்ட்டு இல்லை அனுப்பியிருக்கோம். இவ்வளோ ரூபா ஃபஸ்ட்டு இல்லை அனுப்பியிருக்கோம். இந்த வீட்டுக்கு முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கும் காசு கட்டணும். வாங்க பைக்குக்கு எவ்வளோன்னு பார்ப்போமா? பைக்குக்கு மொத்தமாக ரேட்டு எவ்வளோன்னு பார்ப்போம். பைக்குக்கு மொத்தமாக பைக்குக்கு எவ்வளோ கேட்டாங்க? வாங்க இவ்வளோ கேட்டிருக்காங்க. சரி வாங்க காசை அதுக்கும் கொடுத்தாச்சு. மொத்தமாக நம்ம எல்லா காரதும் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 8,300,000 இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கார் ஒரு பைக்கெலாம் வாங்கிட்டு வரலாம். ஷோரூமுக்கு போகலாம். வாங்க வண்டியை தான் எடுத்து போனோம். அப்படியே ஒரு நல்ல கார் வாங்கிட்டு அப்படியே ஒரு பைக்கும் வாங்குவோம். வாங்க இருக்கிற காசுக்கு ஒரு வீடு வாங்கலாம். இன்றைக்கி புது வீடு. சரி வாங்க அப்படியே போய் ஒரு வீடை வாங்குவோம். அங்கே தான் ஒரு வீடு இருக்கும். வீடு எவ்வளோன்னு கேட்டு வருவோம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்மளை சொல்லி தருவோம். ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே இங்கிட்டு போகலாம். இங்கிட்ட வருவோம். அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு வீடு நான் பார்த்தேன். அந்த வீடு நல்லா இருந்துச்சு. அழகாக
பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் நம்ம ஃப்ரெண்டோட வீடு தான். அந்த வீடு தான் நம்ம காசில் வாங்கலான்னு இருக்கேன். இனிமேல் பார்த்தோன்னா நான் என் காசாலா அப்புறம் அவங்க வீடு தர மாட்டேன் சொல்லிட்டு போடுவேன். ஸோ வாங்க நம்ம உழைச்சி எடுத்து வருவோம். இப்போ வாங்க போய் ஒரு கவாசுக்கி நிஞ்சா அச்சுட்டு வாங்கிட்டு வருவோம். கடையில் போய் கவாசுக்கி நிஞ்சா அச்சுட்டு வர நிறைய பைக் அங்கே நிற்கும். வாங்க போய் பார்ப்போம். வாங்க. அந்த கடையில் யாருமே எடுக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போக முடியாது. நிறைய கேமராவும் இருக்கும். வாங்க அப்படியே போவோம். கவாசுக்கி நிஞ்சா அச்சுட்டு நிறைய வண்டி நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது. அதுதான் நம்ம அந்த வீடு தான் நம்ம வாங்க போகிறோம். என்னாச்சு இங்கே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இது இருந்துச்சு. என்னடா நீங்கள் தடமாட்டமாக அழிச்சிட்டீங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷோரூமுக்கு போக முடியும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இருந்த ஷோரூமையும் உடச்சி விட்டாங்க. மண்ணோட உடச்சி விட்டாங்க. நான் ஏதோ தப்பாக வந்துட்டானா ஒரு வேளை தெரியலையே. கரெக்டாகவே வந்தேன். இங்கிட்டு வந்தால் அப்படி தான் இருக்கும். சரி வாங்க. இங்கே ஒன்று நடக்குதுல்ல, இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்மளும் போய் சேர்ந்துக்கிடுவோம். சேர்ந்து இன்னைக்கு வருமானம் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கலாம். என்ன இது உள்ளே போக முடியாதோ ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. இங்கிட்ட ஒரு வீடு இருக்குது. ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்குது. நிறைய வீடு இருக்குது. அந்த வீட்டில் போய் கேட்போம். ஒரு 4-5 வீடு இருக்குது. அந்த வீட்டில் அந்த வீடை வாங்க வேணாம். அந்த வீட்டில் தான் காரு ஷோரூம்லாம் வச்சுருப்பாங்க. அதில் காரு பைக்கு ஏகப்பட்ட இது இருக்கும். வாங்க அப்படியே இங்கே போவோம். வாங்க. நம்ம ஃப்ரெண்டு வீட்டு தாண்டி இருக்குது. இங்கே ஃப்ரெண்டு வீடு வரும். ஆடியாக இங்கே நல்ல நல்ல காராக போகுது. அதெல்லாம் நம்மகிட்ட வாங்க காசு இல்லை. ஏன்னா அந்த கார் தான் ரொம்ப ரேட்டு. பார்த்தீங்கன்னா கவாசுக்கி நிஞ்சா அச்சுட்டு அதுக்கு மேலே ரேட்டு. வாங்க அப்படியே பார்ப்போம். அப்படியே போகலாம் வாங்க. ஃப்ரெண்டு வீடை தாண்டி இருக்குது. அதுதான் இங்கிட்டு இருக்கும். வாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தத்தான் பார்த்தீங்கன்னா வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள். நிறைய வண்டி இருக்குது. வாங்க இங்கே போய் கேட்போம். வெறும் ஃபோனில் இருந்தே அனுப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவாசுக்கி நிஞ்சா தான் இருக்குது. கவாசுக்கி வண்டியை பாருங்க. இங்கே இந்த இருக்குது கவாசுக்கி நிஞ்சா அச்சுட்டு வாங்க. நல்லா இருக்குது வண்டி பார்க்க லுக்கு செம்மையாக இருக்குது. ஸ்டேரிங்கும் நல்லா வளையுது. அங்கே ஒரு வண்டி நிற்கிது, அங்கே ஒரு வண்டி நிற்கிது. வாங்க பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். இந்த வண்டியை பாருங்கள். புல்லட்டு மாதிரியே தான் வேறு வண்டி. நல்லா அடையும் இருக்குது இந்த வண்டியும். நம்மகிட்ட மொத்தமாக இந்த வண்டியெல்லாம் 4 லட்சம். இந்த கவாசுக்கி நிஞ்சா 8 லட்சம். அந்த வண்டி 9 லட்சம். அந்த வண்டி ஒரு 10 லட்சம். அந்த வண்டி கூட ஒரு 20 லட்சம். அது ஒரு 5 லட்சம். மொத்தமாக நம்மளை பே பண்ணி விட்டுடலாம். வாங்க. மொத்தமாக சேர்த்து 10 கோடி. 10 கோடியில் 5 பட்டி விட்டுருவோம். வாங்க பார்ப்போமா. நம்ம எல்லா காரையும் டெலிவரி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க. இந்த ஸ்க்ரீனில் வரும். நான் இப்போ அனுப்பிவிட்ற காசுலாம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் வரும். பாருங்க, பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக 5000. பார்த்தீங்கன்னா இவ்வளோ 5000 அனுப்பிவிடணும். நம்மள பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா நம்மளை இப்போ அனுப்பிவிட போனோம். வாங்க. ஒரு ரூபா நம்மளை அனுப்பிவிட போனோம். வாங்க அனுப்பிவிட்டுலாம். நான் போய் 5 முட்டை இது அனுப்பியாச்சு. இது 5 முட்டை அனுப்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுவான். ஹலோ 5 5
ஹலோ, டக்குன்னு வாடா. வர முடியாதா? வரமாட்டானா? ஏன் நீங்கள் திரும்பி அடிப்போம்? வர முடியாதா? போடா, வேறு தலைவில் இருக்கேன். என்ன நல்லா சொல்ல மாட்டேங்கிறானே. வேறு தலைவில் இருக்கேன், நான் வரமாட்டேன். வண்டியை வேணா அனுப்பிவிட்டு தான் எடுத்துக்கு போ சொல்லிட்டேன். வண்டியை வேணா அனுப்பிவிடுவேன், எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். சரி வாங்க இதை போடுவோம். வெறும் வண்டி மட்டும் வருது. இந்த வண்டியை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொத்தமாக வேணும். நம்ம நிறைய 1000 வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோமா, அங்கே வச்சுருந்தேன். அது மண்டேல அவன் தெரிஞ்சு அந்த வாங்கிட்டோம். அந்த கண்ணை தான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு தடவை. வாங்க, இதுதான் இந்த நம்பரு. வாங்க. மொத்தமாக இந்த சேர்த்து வந்துருச்சு. வாங்க, வண்டியில் சீட்டில் ஏறுவோம். நம்ம டிரைவர் சீட்டில் ஏறி உக்காந்துக்கலாம். இப்போ வாட்டிங்கன்னா எல்லா வண்டியும் நம்ம இப்போ எடுத்து போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் என்னைக்கு எடுத்து போடுறேன்னா, இதோட தேடி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. இதுதான் தேடி எடுத்த அந்த வீடியோ இப்படி வந்துச்சு. சரி வாங்க, நம்ம வச்சுருக்க எல்லா வண்டியும் எடுத்து மேலே ஏற்றி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வச்சுருக்க எல்லா வண்டியும் நம்மளுக்கும் சொந்தம். பார்த்தீங்கன்னா நம்ம மச்சான் ஒரு ஃப்ரெண்டு இருந்தேன்னு சொன்னேன்னா, அவனும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டேன். நம்மளுக்கு வேணும்னு சொன்னதுனால இந்த நீயும் வச்சுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நம்ம அவன் சொந்த வீட்டில் அவனும் வாடகைக்கு தான் இருந்திருக்கேன். வாங்க அப்படியே ஏற்றுவான். வண்டியை ஏற மாட்டேங்குது. வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஏற்றிடுவோம் வண்டியை. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி வெடிச்சிருச்சு. தமான்னு வெடிச்சு நான் இங்கே வந்து பறந்து வந்து விழுந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வண்டியை வீட்டுக்கு எடுத்து வந்துட்டேன். வீட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து வரும்போது தமான்னு வெடிச்சிருச்சு. வண்டி போயிடுச்சு. வாங்க அப்படியே பார்ப்போம். அப்படியே போகலாம். அங்கே வண்டி நிற்கும். வண்டி நிற்கிது, கவால் சிக்கிதான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு காரை காணோம். காரு வீட்டில் அங்கே நிற்கும். ஏன்னா காரு நிற்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காரு நம்ம வீட்டில் தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா நான் 2 வண்டி எடுத்து வந்துட்டேன். வாங்க, இந்த வண்டியை எடுத்து போயிடுவோம். அங்கே போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது பார்க்க. அந்த வண்டியை ஒரு வேளை நம்ம எடுத்து வரும்போது போலீஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், தூக்கி உள்ளே ஜெயிலில் தூக்கி போட்டு போகிறாங்க. அவ்வளோதான். வாங்க, அந்த வண்டியை தான் இங்கே தான் நிற்கும். அங்கே நிற்பாட்டியிருக்கேன். வாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க காமிக்கிறேன். அங்கே தான் நிற்கிது. வாங்க, இங்கே தான் நிற்கிது. வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரை நான் இங்கே தான் பார்க் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கிது கரெக்டாக, இன்னொரு வண்டியை காணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வண்டி எங்கே போய் நான் தேடுவேன்? நான் எடுத்தோன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வண்டி வேணுமே. நான் ரோட்டில் எவனா போவேன், ஆனால் அடிச்சு போட்டு அதில் வண்டியை எடுத்து போடுவோம். வாங்க அப்படியே போகலாமா? நில்லா லூஸ் போல, லூஸ் போல. பிடிச்சாச்சு. ஏறுவோம். அடிச்சு இடங்குடா சொன்னோன்னே அவனா இறங்கிட்டேன். நல்லா பையன்டா. பக்கத்து தடவை போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்றேன். சாவியோட வெண்ணையும் கொடுத்துட்றேன். வாங்க அப்படியே போகலாம். திருப்பி அடிச்சுக்கிட்டு போவோம். வாங்க, நல்லாதான் இருக்குது வண்டி ஓட்ட. இதே வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த வண்டி இங்கே தான் நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கார் இங்கே தான் நிற்கிது. அவங்க பாட்டில் ஃபோனில் நோட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே தான் கார் நிற்கிது. சரி வாங்க, எல்லா பொருளையும் நம்மளை இங்கே எடுத்து போவோம். ஈஸி. வாங்க அப்படியே எடுத்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே எல்லா பொருளையும் எடுத்து போவோம்.
இவ்வளோ வேகத்தில் போகணும். வேறு இங்கேருந்து ஆள் எடுத்து வரணும். நம்மளை ஒன்று பண்ணுவோம், ஒருத்தனை கூப்பிடுவோம், பையலை கூப்பிடுவோம். இந்த வண்டி தான் அவன் எடுத்து வந்து கொடுத்துருவேன். எடுத்து வந்து கொடுத்து அவன் வாரத்தில் போயிட்டே இருப்பேன். வாங்க அப்படியே போகலாம். வாங்க, நம்ம ஸ்கூட்டி தான் எப்போயுமே நம்மளுக்கு நல்ல வண்டி, ஓட்ட வண்டி இது. வாங்க இந்த வண்டியை விற்றுட்டு ஒரு புது வண்டியாக வாங்கலான்னு இருக்கேன். அதே இந்த வண்டியை தூக்கி போட்டு ஒரு புதுசு வாங்கிட்டேன். வீட்டில் நிற்கிது. வாங்க போய் பார்ப்போம். என்னென்னா அவன் ஃப்ரெண்டோட வண்டி தான். வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு ஃபோன் அடித்து எல்லா வண்டியும் எடுத்து வர சொல்லுவான். அவனுக்கு ஒரு 1500 கொடுப்போம். அப்படியே அவன் எடுத்து வருவேன். இல்லைன்னா படா லூசு படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பார்த்தீங்கன்னா அவன் வண்டியை தண்ணியில் விட்டாச்சு, ஏன்னா சூடாகிடுச்சு வண்டி. சரி வாங்க, நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயில் விளங்குவோம், ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது. சரி வாங்க, 5 10 10. ஹலோ, டக்குன்னு வாடா, 5 எதுக்கு வண்டி எடுத்து உடனே சொல்லிட்டேன். ஸோ வாங்க கொஞ்ச நேரம் நிற்போம். ஏன் கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடின்னு திரும்பி பார்த்துக்கிட்டோம். என்ன தொடுக்கு சட்டை கேட்குது பார்த்தா பின்னாடின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் அச்சத்தில் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கேன். எப்போ நீ தான் பார்த்தேன்னு கேட்டால் அதான் ஒரு எக்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு அவனுக்கு வாங்க அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்ருவோம். 1500 அனுப்பிடணும். வாங்க வாங்க அப்படியே 1500 தானே அனுப்பிக்குவோம். வாங்க, வேணாம் அவனுக்கு ஒரு கொஞ்சம் ருபீஸ் அனுப்பிவிடுவோம். வேணாம் இரும் அந்த 2 முடிச்சு போயிடுச்சு. இவ்வளோ அனுப்பியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி பாய் பாய். அப்படியே நம்ம ஜோவா ஃபேனுக்கு லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். 5 ஃப்ரெண்ட்ஸ்.